செய்யப்பட்டிருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் அதில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் பெண்மணி கூறுகிறார், தங்களுக்கு பள்ளிக்கூடம் தேவை, பாடசாலை சிங்கள மொழி பாடசாலை வேணும், பௌத்த சிங்களவர்கள் வழிபாட்டு தலம் வேணும், மற்றது நிர்வாகத்தில் மொழி பிரச்சனை இல்லாமல் ஒரு நிர்வாகங்கள் அதுக்கேற்ற சிங்கள ஊழியர்கள் வேணும். இங்கே இல்லாமல் இருக்குது. உங்கள் சிங்கள பள்ளிக்கூடம் இல்லை என்றால் சிங்கள பள்ளிக்கூடம் தேவை, இல்லை அதுக்குரிய வகுப்பு வசதி தேவை என்றால் ஆளுநர், இப்போ இருக்கிற ஆளுநர் அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுத்தாலே அவர் அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பார். அவர் தன்னுடைய அதிகாரத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்றால் செய்வார். ஒரு பாடசாலையில் ஒரு வகுப்பை ஒதுக்கி சிங்கள ஒரு செக்ஷனை ஒதுக்கி சிங்கள மாணவர்கள் படிக்கிறதுக்கும் ஒருங்க செய்யக்கூடிய இது இருக்குது. இப்போ இது பாடசாலைகள் மாணவர்கள் குறைவாக எத்தனையோ கட்டிடங்களோட சும்மா கிடக்கு யாழ்ப்பாணத்தில். அவர்கள் அப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்கும் சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் உணரவில்லை. அப்போ இதில் இருந்து என்ன விளங்கு என்றால்,